நெல்லை பாலாஜி அவென்யூவில் வீத லீடர் அமைப்பைச் சேர்ந்த சங்கீதா என்பவரது வீட்டில் சுமங்கலி பூஜை நடைபெற்றது. வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு நெல்லையில் வீடுகளில் பெண்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். பெண்களுக்கான விரதங்களில் வரலட்சுமி விரதம் முக்கியமானது. சுமங்கலி பெண்கள் குடும்ப நலனுக்காகவும் கணவனின் நலனுக்காகவும் விரதம் இருந்து நோன்பு எடுப்பது வழக்கம். முன்தினம் வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு விழுப்புரம் நகரில் உள்ள வீடுகளில் பெண்கள் விரதம் இருந்து நோன்பு எடுத்து சுவாமி வழிபாடு செய்தனர். அதன்படி நெல்லை பாலாஜி அவென்யூ பகுதியில் வீத லீடர்ஸ் அமைப்பைச் சேர்ந்த சங்கீதா அவர்களது வீட்டில் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த சுமங்கலி பெண்கள் சிறப்பு பூஜையில் பங்கேற்றனர். மகாலட்சுமி அம்பாளை பல்வேறு வண்ண மலர்களால் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அம்மன் முன்பு பல்வேறு வகையான இனிப்பு பலகாரங்கள் பழ வகைகள் வைக்கப்பட்டு மகாலட்சுமி சோஸ்திரம் மற்றும் பாடல்கள் பாடப்பட்டு வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் மாங்கல்ய சரடு மாற்றி மகா தீபாரதனை நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பழம், வெற்றிலைப்பாக்கு, மஞ்சள் கயிறு, குங்குமம், சட்டை, துணி போன்ற பல்வேறு வகையான மங்கள பொருட்களும் வழங்கப்பட்டது. சுந்தரி எந்தரி துணைவியன் வாச தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினாள் கைத்தள தாழ் மலர்ந்தாள் என கருத்தனவே கருத்தன எந்த கண்ணன மன்னன் கனகத்தில் பெருத்தமும் செங்கை சிலையும் அம்பும் முருகன மூரலும் நீயும் அம்மே வந்து முன்னிட்டவே நின்றும் இறந்தும் கிடந்தும் நடந்தும் நினைத்தமான வழிமுறையாள் மறை நான் நினைக்கும் கானந்தமான நன்றியதுவயத்து நான் புண்ணியம் ஏதையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் 14 பூத்தவனம் காத்தவளே